பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில வேத தியானத்துக்கு அடுத்த வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம், எழும்பி பிரகாசி, உனக்குள் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உனக்குள் உதித்து. இந்த காலை வேளை சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாங்க, பார்த்து சொல்றாரு, எழும்பி பிரகாசிக்கணும். எதிர எழும்பி பிரகாசிக்கணும்னா வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியை, நமக்குள் இருக்கிற அந்த ராஜாவுடைய ஒளியை எல்லா இடத்துல நீங்க பிரகாசிக்கணும். எப்படிங்க? நீங்களே யூதா ஒளி சமரன் சாட்சி சொன்னார்ல, நம்ம தான் சாட்சியா இருக்கணும், நம்ம தான் சாட்சியா வாழணும். இந்த வேத வசனத்தை சொல்ற எழும்பி பிரகாசிக்கணும். எதில் எழும்பணும் அப்படின்னா, நம்ம ஜெபத்தில் எழும்பணும். பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா வாழ்றது கஷ்டம் தான். எல்லாருக்கும் பரிசுத்தமா வாழ்றதுங்கிறது ரொம்ப டிபிக்கலான காரியம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னாரு. அப்ப எழும்பி பிரகாசிக்கணும். உலகத்தினுடைய நாடகங்கள் மேல, படங்கள் மேல, உலகத்தினுடைய அசுத்தங்கள்ல இருந்து என்னவனுங்க எழும்பணும். அதுல இருந்து அருவருப்பிலிருந்து எழும்பணும். தூசி உதிரட்டில் எழும்பணும். தேவனுடைய ஒளி நம்மேல் பிரகாசிக்குது. இந்த காலை வேளை சொல்லுகிற தேவ பிள்ளையே, நீயும் நானும் சொல்ற எழும்பி பிரகாசிக்கணும். தேவனுக்காக வெளிச்சம் கொடுக்கிறவளாய் மாறணும். கண்மலை வெடிப்புல இருக்கிற தேவனுடைய வெளிச்சத்தை எல்லாருக்கும் மத்தியில பிரகாசிக்கணும். சொல்லுது, மலை மேல இருக்கிற பட்டணம் மறைவா இருக்காதான். இந்த காலை வேளையில சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எழும்புங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய ஒளி பிரகாசிக்குது. எழும்பணும். எலும்பு பிரகாசிச்சா நம்ம அநேகருக்கு யூஸ் ஆகும். நம்ம நினைக்கிறோம், நான் எப்படி எழும்புவேன், நானே இப்படி இருக்கிறேனே, நானே இந்த பாவத்தில் இருக்கிறேனே, என்னால் விடுதலையாக முடியலையே, என்னால் ஜெபிக்க முடியலையே, பல காரியங்களை எழுதுறோம், சொல்லி கொண்டிருக்கோம். இல்லைங்க, நம்மளோட ஆத்மா எப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், என் நிலைமை கர்த்தருக்கு தெரியும், உங்க நிலைமை கர்த்தருக்கு தெரியும். நான் ஒரு முறை ஒரு சகோதரிட்ட கேட்டபோது, காலை வேளை எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு திருட வந்து உங்க கழுத்தில் கத்தி வச்சுட்டா தூங்கிடுவேன்னு கேட்டேன். காலையில் வந்து ஒரு திருட வந்து உங்க கழுத்தில் கத்தி வச்சுட்டா நீங்க தூங்குவீங்களா? சொல்லுங்க, தூங்குவீங்க. நீங்க கேட்குற கேள்வி கேளுங்க, நான் கேட்கறது புரியுது உங்களுக்கு? காலையில் ஒருத்தர் வந்து 5 மணிக்கு ஒரு 6 மணிக்கு வந்து உங்கள் கழுத்தில் கத்தி வச்சு நீ இப்போ உன்னை தூங்க அறுத்துருன்னு சொன்னா நீங்கள் தூங்கிடுவீங்களா? உங்கள் உயிரை எப்படி பாதுகாப்பீங்களே? எப்படி பாதுகாப்பீங்க உயிரை? எப்படியாவது இவங்களோட தப்பிக்கும்னு நினைப்பீங்களே? அதே போல் கொல்லவும் அழிக்கும் வருகிற பிசாசு இடத்துல இருந்து நம்மளோட ஆத்மாவை காதுக்கணும்னா, நம்மளோட ஆத்மாவை பாதுகாக்கணும்னா நம்ம எழும்பு பிரகாசிக்கணும். எழும்பணும். தேவ சமூகத்தில் எழும்பணும். அதிகால ஜெபத்தில் விழித்திருந்திருக்கலாய் மாறணும். ஆண்டு சமூகத்தில் என் நேர வேத வாசிப்புல பக்கமாய் திரும்பணும். நிறைய பேருக்கு எழும்பு பிரகாசிக்கிறதுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து எப்படி சொல்றது, எல்லாருக்கும் தெரியணும், அதுதான் எழும்பு பிரகாசிக்க நினைக்கிறேன். இல்லப்பா, தேவனுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேசம் இங்கே பரவுச்சு. அவரு எங்கேயும் போய் என்ன இல்லைங்க, போஸ்ட் அடிக்கல, எங்கேயும் போய் அவர் வந்து ஏசப்பாவுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அனுப்பல, ஊழியம் பண்றேன்னு எதுவுமே சொல்லலை. ஆனா அவர் போன இடமெல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சி வந்துட்டே இருந்தது. அவரை தேடி ஜனக்கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் வேற. ஆனா அன்னைக்கு இருந்த இயேசு ராஜாவுடைய ஊழியத்துடைய வாசனையே வேற. ஏன்னா அது பரிமள தைலம். அது நம்ம இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள் எல்லாமே, நிறைய ஊழியங்கள்ல நிறைய தேவ பிள்ளைகளுடைய யாருன்னா சென்ட் பாட்டில் இருக்கிற காலியான சென்ட்ல தான். காலியான சென்ட் எப்படிங்க, அது மாதிரிதான் நிறைய ஊழியங்கள் இருக்குது. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய எல்லா வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. ஆனா தேவன் பரிமள தைலத்தால் நிறைந்திருந்தார். அவருடைய மனதுருக்கத்தோடு இறங்கியிருந்தாரு. பாவிகளோடு போய் என்னன்னாருங்க உட்கார்ந்து இருந்தாரு. பாவிகளை சினம் கொடுக்கிற தெய்வம் போய் பாவிகளோட அமர்ந்து பாவிகளோடய என்னன்னாருங்க இப்போ தன் வாழ்க்கையை எளிய முறையில் போய் சொல்லி கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுதா? இயேசு வெளிப்படுத்த முடியுதா? இல்லையே. இன்னைக்கு நம்மளை பொறுத்து சொல்ற சாட்சி என்னங்க? இவன் கோபக்காரன், சண்டைக்காரன், நம்மளை முறுமுறுக்கிறவன், கோல் சொல்றவன், பல காரியங்கள் என்னன்றாங்க, நம்மளை குறித்து தீர்மானம் பண்றாங்க இல்லையா? அப்போ ஆண்ட சொல்றாரு, இந்த மாதிரி தூசியான பாவங்களை விட்டு எழும்பி தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கணுங்க. தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கணும். உங்களை யார் என்ன ஐ டோன்ட் ஃபீலுங்க. உங்களை யார் இடப்பட்டாலும் சரி, யார் உங்களை கம்பேர் பண்ணாலும் சரி, யார் உங்களை குறித்து எப்படி தூசணை பேசினாலும் சரி, நீங்க ஒண்ணு இந்த தூசியெல்லாம் தூக்கி வீசிட்டு தேவனுக்காக சிலுவை சுமந்து தேவ நாமத்தை என்னங்க மகிமைப்படுத்துங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீ மற்றவருடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தேவனுக்காக வாழவே முடியாது, தேவனுக்காக ஓடவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த காலை வேளை எழும்பு பிரகாசி, உனக்குள் ஒளி வந்தது. ஒளி வந்துருச்சு. உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. தேவனுக்காக எழும்பு பிரகாசிங்க. நீங்களே யூதாவின் சமரன சாட்சியா இருப்பீங்க. God bless you. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் எழும்பு பிரகாசிக்கன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவ பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்காக வாழ நினைக்கிறாங்களோ, எல்லாத்தையும் எழுப்பி உங்களுக்காக எழுந்து பிரகாசிக்க தேவன் கிருபை செய்யுங்க. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மையான ஒளின்னு சொன்னீங்களே, எல்லாம் எங்களை பிரகாசிங்க ஆண்டவரே. உங்களோட வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. எங்களை இருதயங்களை வெளிச்சமா மாறட்டும், கண்கள் வெளிச்சமா மாறட்டும், எங்களை இருதயம் வெளிச்சமா மாறட்டும் ஆண்டவரே. எழும்பு பிரகாசிக்க தேவன் கிருபை செய்யுங்க. ரசனாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.